வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கல் அங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மினி பேருந்துகளை கூடுதலாக இயக்க கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் இக்கோவிலில் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காத வகையில் கூடிக்கொண்டே உள்ளது. இக்கோவிலில் மரகத கல்லால் ஆன மயில், விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்கள் இருப்பதும், திருமண கோலத்தில் வள்ளி மணவாளன் காட்சி அளிப்பதும் கூடுதல் சிறப்பு ஆகும். இக்கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இன்று சித்ரா பௌர்ணமி மற்றும் செவ்வாய்க்கிழமை என்பதால் காலை முதலே இக்கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தது. திருக்கோவிலின் சார்பில் கோவிலுக்கு வந்த குழந்தைகளுக்கு பால், பிஸ்கட், குடிநீர், மோர் உள்ளிட்டவைகளை வழங்கினர். விடியற்காலை மூலவருக்கு பால், தயிர், இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் கல் அங்கி அலங்காரம் எனப்படும் கல் நகைகளால் ஆன அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. பின்னர் ராஜா அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்படும். கோவிலுக்கு வேலூர் இணை ஆணையர் விஜயா, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் மனைவி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வந்திருந்தனர். புது ரோடு கூட்டு சாலை, அகரம் கூட்டு சாலையில் இருந்து இக்கோவிலுக்கு வந்து செல்ல மினி பேருந்துகள் இயக்கப்பட்டது. இப்பேருந்துகளை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுதலாக இயக்க வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சந்தனமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மிகவும் பெருமானாக வீற்றிருக்கக்கூடிய நமது சிறுவாபுரி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்திலே இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பெருமளவில் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றார்கள். அதனை முன்னிட்டு இன்று அதிகாலை 3 மணி அளவிலே பாலசுப்ரமணிய சுவாமி மூலவருக்கு சோடச அபிஷேகங்கள் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக கல்நகை சாத்தி அலங்காரம் செய்து புஷ்ப சாத்துப்படியால் அலங்காரம் செய்து பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டது, நடைபெறப்பட்டது. அதிலிருந்து இதுவரை சுமார் ஒரு 25,000-30,000 மக்கள் தரிசனம் செய்து சென்றிருப்பார்கள். அவர்கள் விரைவாக தரிசனம் செய்து செல்வதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்களும் காவல்துறை அலுவலர்களும் வெகு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து பக்தர்கள் வெகு விரைவில் தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். மற்றும் நிர்வாகத்தின் சார்பாக வருகின்ற மக்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் குடிநீர் வழங்குதல், சிறு குழந்தைகளுக்கு பால், பிஸ்கெட் போன்ற பொருட்களை வழங்குதல் போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். வெயிலிலே வரிசையில் இருக்கின்ற பக்தர்களுக்காக சாமினா பந்தல்கள் குளக்கரையை சுற்றிலும் அமைத்து கீழே மண் பாதை சுடாமல் இருப்பதற்காக தேங்காய் நார் மேட்டுகள் போட்டு பக்தர்கள் சிறப்பான முறையில் இலவசமான முறையில் தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கும் மற்றும் காவல்துறையினருக்கும் திருக்கோவில் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு இன்று மாலை 3 மணி அளவிலே மூலவர் பாலசுப்ரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகமானது நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து கல்லங்கி சாத்தி ராஜ அலங்கார புஷ்ப அலங்காரமும் நடைபெற உள்ளது. பக்தர்கள் கண்டு முருகப்பெருமானை அருளை பெறுமாறு திருக்கோவில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என் பேரு பழனி. நான் மின்ட் ஏழையினர் பகுதியிலேருந்து வர்றேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். இப்போ நல்ல முன்னேற்றமா இருக்குது. இப்போ நான் தரிசனத்துக்கு 100 ரூபா டிக்கெட்ல வந்திருக்கேன். வந்த உடனே நான் விரைவா வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் 4 ஹவர் 5 ஹவர் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இன்னும் அறநிலையத்துறை இன்னும் விரிவுபடுத்தி எல்லாம் பண்ணனா கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கும். கோயிலுக்கு வர்ற ஆளுகளுக்கு ஒரு சௌகரியம் இருக்கும். விரைவாகவும் தரிசனத்தையும் பார்க்க முடியும். வேற என்ன சொல்லணும்?